அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நபி தோழர் அபு தர்தார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸு முஸ்னத் இமாம் அஹ்மத் மற்றும் இப்னு ஹிப்பான் தபரானி போன்ற ஹதீஸ் நூற்களில் இந்த ஹதீஸு பதிவு செய்யப்பட்டிருக்கு. நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஃபரகல்லாஹு அஸ்ஸ வஜல்ல அலா குல்லி அப்தி மின் ஹம்சின். ஒவ்வொரு மனிதர்களின் மீதும் இறைவன் 5 விஷயங்களை முடிவு செய்து விட்டான் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதில் என்ன 5 விஷயங்கள்? முதலாவது விஷயமாக அஜ்லிஹி, ஒரு மனிதனுடைய ஆயுள், லா யஸீது வலா யன்குஸ். இறைவன் ஒரு மனுஷனுக்கு இத்தனை வருஷம்தான் என்று சொல்லி தீர்மானித்து விட்டார். அது கூடவும் செய்யாது, குறையவும் செய்யாது. ஒரு நிமிடம் கூட முந்தவும் செய்யாது, பிந்தவும் செய்யாது. இது குர்ஆனுடைய வசனங்கள். அதே நேரத்தில் 2வதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ரிஸ்கிஹி, ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்தில் பொருளாதார தேவைகள், பொருளாதாரங்கள் அது நிறைவாகவோ அல்லது குறைவாகவோ இறைவன் தீர்மானித்து விட்டான். இதனால் அதன் அடையக்கூடிய அந்த விஷயத்தில் மார்க்கம் எதனை ஆகுமானதாக ஆக்கியிருக்கிறதோ அதனை மூலமாக அதனை அடைந்து அதனை கூட வணக்க வழிபாடாக ஆக்கி கொள்ளலாம். ஏன்னா காலமுள்ள ஹலாலான முறையில் வாழ்ந்ததாக புண்ணியமான ஒரு அர்த்தமாக போயிடும். அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, வ அஸரிஹி, அவன் விட்டு செல்லக்கூடிய விஷயங்கள், அது நல்ல அமல்களாக இருக்கலாம், நல்ல செயல்களாக இருக்கலாம், நல்ல பெயர்களாக இருக்கலாம். இவன் இப்படி நடந்தால் இப்படி தான் விட்டுட்டு போவாங்கிறதையும் இறைவன் தீர்மானித்து விட்டான். அது நம்மளுடைய கையில் தான் இருக்குது. அதை நல்லதாக்குறதும் கெட்டதாக்குறது அது நம்மளுடைய கையில். இதை செய்தால் இப்படி தான் விட்டுட்டு போவாங்கிறத தீர்மானித்து விட்டான் இறைவன். 4வதாக மதுஜாஹி, அவன் எந்த இடத்துல பிறப்பான், எந்த நாட்டை பூர்வீகமாக கொள்ளுவான், அவன் எந்த இடத்துல இறப்பான், அவனுடைய அடக்கஸ்தலம் எப்படி இருக்கும், எந்த இடங்கிறதெல்லாம் இறைவன் ஒருத்தந்தான் அறிவான். நம்ம எவ்வளோ தான் வசதி வாய்ப்புகளை உள்ள நபர்களாக இருந்தாலும் நம்மளுக்குண்டான அடக்க ஸ்தலத்தை நம்ம தேர்ந்தெடுக்க முடியாது. நிதர்சனமான உண்மை நம்ம கண் முன்னால் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். 5வதாக அவு ஷக்கீன் அவு சயீத், அவன் நல்லவனா கெட்டவனாங்கிறதையும் இறைவன் தீர்மானிக்கிறான். நமக்கு முன்னால் நல்ல விஷயங்கள் எது, கெட்ட விஷயங்கள் எதுங்கிறத பரவலாக ஆக்கிட்டான். நாம் இறைவன் விதித்ததுக்கு தோதுவாக, அதற்கு தோதுவாக நம்ம நடந்து கொள்ளுகிறோம். அதுவும் நம்மளுக்கு இஷ்டம் தரப்படுகிறது. இறைவன்கிட்ட நல்ல வழிகளை கேட்ட நல்லவனாக வாழ்கிறதுக்கு அல்லாஹ் நம்மளுக்கு ஒவ்வொரு நபருக்கும் அருள் புரிவானாக.